Hello everyone, நான் மதன் கௌரி and hello MGs. உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन கேட்குறேன். செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நம்ம அதனை சின்ன புள்ளத்தனமா கேட்குற செத்ததுக்கு அப்புறம் சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு கேட்டிங்கன்னா செத்தா சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. செத்ததுக்கு அப்புறம் உயிரோடு இருந்தால் என்ன பண்ணுவாங்க? கேட்குறதுக்கு கிரேசியாக இருந்தாலும் இந்த உலகத்தில் 10 அனிமல்ஸ்னால செத்ததுக்கு அப்புறமும் உயிரோடு இருக்கிற சூப்பர் பவர் கொண்ட அனிமல்ஸாக இருக்குது. அது எப்படி உயிரோடு இருக்குதுங்கிறது எவ்வளோ நாள் உயிரோடு இருக்குங்கிறது ஒவ்வொரு அனிமலை பொறுத்த அளவுக்கு மாறிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்குற சின்ன சின்ன அனிமல் நெஜல் லைஃப்பில் பார்க்குற அனிமல்ஸ் கூட இந்த சூப்பர் பவர் கொண்டுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறது 10 அனிமல்ஸ் இந்த உலகத்தில் செத்தாலும் உயிரோடு இருக்கக்கூடியது எப்படி, எவ்வளோ நாள், எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் நீங்க இந்த அனிமலோட சூப்பர் பவர் எனக்கு இருந்தால் சூப்பரா இருக்கும்னு எதை நினைக்கிறீங்கிறத நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் பேப்பர் பேக்ரவுண்ட், பேப்பர் ஸ்குவாட் எல்லாரும் ஹாப்பியா? சூப்பர். எனிவே நம்ம இப்போ டாபிக் உள்ள ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பிப்போமே. வீட்டுக்குள்ள என்ன மாதிரி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, கரப்பாம்பூச்சி. ஸோ காக்ரோச் இருக்குல்ல, காக்ரோச்னால தலையை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த காக்ரோச்னால கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இதை நம்பலைன்னா நீங்களே கூட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க? சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். மனுஷங்க ஏன் தலையை வெட்டி எடுத்த உடனே செத்து போறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ மனுஷங்க நம்ம ஜென்ரலா சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம், தலையை வெட்டின உடனே செத்து போயிடுவாங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாகுபலி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இதான் இன்டர்மிஷன் பிளாக்லேயே வச்சிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினா இருக்கட்டும் இல்லை சுவாசிக்கிறதுக்கு தேவையான மூக்கா இருக்கட்டும் ரெண்டுமே தலையில தான் இருக்குது. இது ரெண்டும் இல்லாம மனுஷங்களால உயிர் வாழ முடியாது. பட் காக்ரோச்சுக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா காக்ரோச் தன்னோட உடம்புல இருக்கிற நிறைய பகுதிகள் மூலமாவே அதால பிரீத் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு கரப்பாம்பூச்சியோட தலையை வெட்டி எடுத்துட்டீங்கன்னா அது தன்னோட உடம்புல இருக்கிற மத்த ஹோல்ஸ் இருக்குல்ல அதை வச்சு பிரீத் பண்ணி அதால 2-3 நாள்ல இருந்து 1 வாரம் வரைக்கும் உயிரோட இருக்க முடியும். அதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம, ஏன்னா வாய் தான் சேர்ந்து போயிடுச்சு தலையோட, அதனாலதான் செத்து போகுமே தவிர செத்ததுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் உயிரோட இருக்கிற சூப்பர் பவர் காக்ரோச்சுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ நீங்க காக்ரோச் மேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 9th இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 10 சொல்ல போறோம். அதுல 9th என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சிக்கன். கோழி அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், கோழி தான். அதுவும் எல்லா கோழியும் கிடையாது. சில கோழிகள் வெற்ற முறையில் சில கோழிகள் உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரி சொல்ற, கொஞ்சம் தெளிவா சொல்லுன்னு சொல்றீங்க, சொல்றேன். சிம்பிளா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கோழி ஜென்ரலா 1945 நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். 1945 அமெரிக்காவில் ஒரு பர்டிகுலர் விவசாயி இருந்துகிட்டு அவர் நிறைய இந்த மாதிரி கோழி எல்லாம் வச்சு வளர்க்குறது தான் அவரோட வேலை. அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக தான் ஒரு பெரிய ரூம் வச்சிருக்காரு. அந்த ரூம்ல இருக்கிற எல்லா கோழியும் கரெக்டாக தலையை வெட்டி போட்டு போயிடுறாரு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தன்னோட வேலையை முடிச்சுட்டு அந்த கோழி இருக்கிற ரூமுக்கு பார்த்தா அவர் மிரண்டு போற மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. செத்து போன பணமா இருக்கிற ஒரு கோழி எந்திரிச்சு அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்குது தலையே இல்லாம. என்ன மாதிரி சொல்றதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது உண்மையிலே நடந்துச்சு. 1945 இந்த கோழியை இவர் பார்த்து மிரண்டு போயிட்டார். என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்துட்டு போய் கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டல் வைக்கிறாரு. ஹாஸ்பிட்டலும் எல்லாரும் கதிகலங்கி போயிட்டு கிட்ட இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாங்க, எங்க எல்லா கோழியும் வெட்டுறப்போ வெட்டுறவங்க தெளிவா வெட்டுவாங்க, அதனால அந்த கோழியோட மொத்த பிரெயினும் கட் ஆகும், அதனால அந்த கோழி செத்து போகும். நீங்க ஒழுங்கா வெட்ட தெரியாம இருந்ததுனால அந்த கோழியோட பாதி பிரெயின் மட்டும் கட் ஆகி தலையோட வெளியே போயிடுச்சு. மீதி பிரெயின் இந்த கோழியோட உடம்புக்குள்ள இன்னும் இருந்துட்டு இருக்கு. அந்த மீதி இருக்கிற பிரெயினை வச்சுட்டு இந்த கோழி உயிரோட இருந்துட்டு இருக்கு இன்னும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோழி தலையே இல்லாம இருந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க இருந்துகிட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இது ஒரு அமேசிங்கான கோழிங்க, நீங்க பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இந்த கோழியை திருப்பி அவங்க கிட்ட கொடுத்துறாங்க, உங்களுக்கு வெட்ட தெரியலன்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கோழியை இன்னும் கொஞ்சம் நாள் உயிரோட வைக்கணுங்கிறதுக்காக அந்த தலையை வெட்டி எடுத்தாலும் அதுல ஃபுட் போறதுக்கான ஒரு பர்டிகுலர் பைப் இருக்கும்ல, அந்த பைப்ல டைரக்டா இவர் ஃபுட்டை உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஐ டிராப்ஸ்க்கு போடுற ஒரு சின்ன டிராப்லெட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன மெஷினை யூஸ் பண்ணி ஒரு டைரக்டா அதுக்குள்ள சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு. அதை கொடுக்க வச்சே இந்த கோழியை கிட்டத்தட்ட 18 மாசம் உயிரோட வச்சிருக்காரு. 1945 18 மந்த்ஸ்க்கு அடுத்த வருஷம் வரைக்கும் கூட இந்த கோழி உயிரோட இருந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோழி இவர் வச்சுட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகம் ஃபுல்லா டூர் போக ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மாசத்துக்கு இந்த கோழியோட அதிசயத்தை காமிச்சு 4500 அதாவது $4,500 அமெரிக்கன் டாலர் சம்பாதிச்சு ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோழியோட பேரு மைக். நீங்க வாழ்க்கையில மைக்கா இருக்கணும்ங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் 8வது இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டோபஸ். நம்ம இந்த சைனீஸ் வீடியோ இல்ல ஜாப்பனீஸ் வீடியோல சினிமா எல்லாம் பாக்குறப்போ ஒரு ஆக்டோபஸ் சாப்பிடுவாங்க, சாப்பிடுறப்போ அதோட டென்டகிள்ஸ் இன்னும் துடிச்சுக்கிட்டே இருக்கும். கரெக்டா? அது துடிக்கல, அது மூவ் ஆயிட்டு இருக்குது. என்ன மாதிரி சொல்ற, அது செத்து போன ஆக்டோபஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷங்களோட கையை வெட்டினோம்னா அந்த கை ஒண்ணுமே இல்லாம அப்படியே செத்து போகும். கரெக்டா? பட் இந்த ஆக்டோபஸோட கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வெட்டினதுக்கு அப்புறம் இந்த ஆக்டோபஸோட கை மட்டுமே ஒரு தனி சிஸ்டமா இருக்கும்னு சொல்றாங்க. சோ ஒரு கையுமே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும் பல மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை சாப்பிடுறது ஒரு செத்த அனிமல் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அது இன்னும் கை காலெல்லாம் மூவ் ஆகிற அளவுக்கு அதுக்கு எல்லா சென்ஸும் இருக்குதுங்கிறதுனால உயிரோட இருக்கிற அனிமலை சாப்பிடுற மாதிரி இருக்கும். சோ பேசிக்கா பாத்தீங்கன்னா ஆக்டோபஸோட தலையை நீங்க வெட்டி எடுத்தீங்கனாலும் அதோட கைகள்லாம் பல மணி நேரத்துக்கு உயிரோட இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. 7வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன
என்ன இந்த லிஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலமெண்டர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பர்டிகுலர் அம்ஃபிபியன், ஒரு சின்ன ஒரு டைப் ஆஃப் ஒரு அனிமல்னு வச்சுக்கோங்களேன், குட்டி அனிமல், நம்மளோட பள்ளி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாலமெண்டர் வந்து அமெரிக்காலலாம் கொஞ்சம் காமனாக இருக்கும். ஒரு கையில் வந்து 3/4 சைஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாலமெண்டரோட சூப்பர் எபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சாலமெண்டரை பிடிச்சி அதோட ரெண்டு கால் வால் எல்லாத்தையும் வெட்டிட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுட்டு கிளம்பி போயிட்டீங்கன்னா 1 மாதம் கழிச்சு வந்து திறந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கை கால் வால் எல்லாம் மறுபடியும் வளர்ந்துருக்கும். நீங்கள் எதை வெட்டினீங்கனாலும் அது எல்லாம் மறுபடியும் வளர்ந்துரும். உள்ளுக்குள்ள எலும்புலேருந்து எல்லா டிஷ்யூஸ்லேருந்து ப்ராப்பராக இருந்த மெமரி எல்லாத்தையும் வச்சு வந்து ப்ராப்பராக அதே மாதிரி பழைய நிலைமைக்கு வந்துடும். இது வந்து செத்ததுக்கு அப்புறமும் தானே வந்து மறுபடியும் லைஃபுக்கு, எஸ்பெஷலி கை கால்லாம் வந்து போனதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக வளர்த்துக்கிற சூப்பர் ஹியூமன் எபிலிட்டி கொண்ட இல்லை சூப்பர் அனிமல் எபிலிட்டி கொண்ட ஒரு அனிமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாலமெண்டர். இப்படி ஒரு விஷயம் உலகத்தில் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், ஐ மீன் மனுஷங்களுக்கு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, ஊனமே இருக்காது. 6வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்ஸோலாட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பர்டிகுலர் அனிமல். இது வந்து இந்த மிடில் ஈஸ்ட், யூரோப்லலாம் வந்து அதிகமாக பார்க்க முடியும், மிடில் ஈஸ்ட்லலாம் அதிகமாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இது சாலமெண்டரோட ஒரு ஸ்டெப் அதிகமாக போயிடுச்சு. இந்த அனிமல் வந்து பல வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அனிமல். இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்ட்லாம் மறந்து போகிறதுக்கு இது இன்னும் ஸ்டடி பண்ணி எப்படி மனிதர்களையும் இந்த மாதிரி உயிர் வாழ வைக்க முடியுமான்னு பார்க்குறதுக்கு விஷயம். இவ்வளோ பில்டப் கொடுக்குற அந்த அனிமல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு குட்டி அனிமல் தான், தண்ணிக்குள்ளே இருக்குது, நிலத்துக்கு மேலேயும் வரும். இந்த அனிமல் வந்து தன்னோட ஹார்ட்டை வந்து நீங்கள் உடச்சி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஹார்ட்டை வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா கூட தன்னோட ஹார்ட்டை வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வளர்த்துக்கிற எபிலிட்டி கொண்ட அனிமல். அதோட தலையை நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னோட பிரெயினை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு எபிலிட்டி இருக்கிற ஒரு அனிமல். அதோட கை கால் வாயினை எல்லாத்தையும் வெட்டி விட்டீங்கனாலும் மறுபடியும் உயிர் வந்து வாழ்றதுக்கான அது மறுபடியும் எல்லாத்தையும் வளர்ந்து வாழ்றதுக்கான எபிலிட்டி கொண்ட ஒரு குட்டி அனிமல் தான் இந்த ஆக்ஸோலாட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அனிமல். இது வந்து மிடில் ஈஸ்ட்ல அண்ட் யூரோப்ல அவைலபிளா இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்த 5வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோடிங் பீட்டில். இது லிட்டரலா வந்து இந்த சாவின் வாயிற்கு சென்று வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்களா, இது சாவோட வாய்க்குள்ளேயே போயிட்டு வெளியே வரும். இதோட சூப்பர் ஹியூமன் எபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்டில், இந்த ஒரு பூச்சி தான், இந்த பூச்சியை வந்து நீங்கள் தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு வெடிக்கும். அந்த வெடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேஸ் வெளியே வரும், அது கூட வந்து ஒரு ஆசிடும் வெளியே வரும்னு சொல்கிறாங்க. இது வெடிச்சதுக்கப்புறம் இது நீங்கள் வந்து கிட்ட கூட இருக்க முடியாது, பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும், இது விஷம் வேறு, அதனால வந்து நீங்கள் இதை விட்டு ஓடி போயிடுவீங்க. ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தவளை இல்லை நாய் இல்லை பூனை ஏதாவது இந்த பூச்சியை சாப்பிட்டுருச்சுன்னா இது வந்து வாய்க்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த கடி கடிக்கும் தெரியுமா, வாய்க்குள்ளே கடிச்ச உடனே வெடிச்சிருமா, வெடிச்சதுக்கப்புறம் அந்த விஷம் இல்லை அந்த ஸ்மெல் எதுவுமே தாங்க முடியாமல் அது மறுபடியும் கக்கிடுமா. இந்த வாந்தி எடுத்ததுக்கப்புறம் வாந்தியிலிருந்து இந்த பூச்சி மறுபடியும் எந்திரிச்சு அது பாட்டுக்கு சர்வைவ் ஆகி சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சூப்பர் ஹியூமன் எபிலிட்டி உங்களுக்கு வேணுமாங்கிறத நீங்க சொல்லுங்க. அண்ட் 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சும்மா பறந்துட்டு இருக்கிற இதை ஒரு மேஜிக் ட்ரிக்காகவே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈயை வந்து இதை மேஜிக்காக எப்படி யூஸ் பண்ணுவாங்கிறத சேர்த்தே சொல்கிறேன். நீங்கள் ஒரு மெஜிஷியனை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செத்து போன ஈயை வந்து கைக்குள்ளே வச்சு மறுபடியும் உயிரோட எடுத்து கொண்டு வர முடியும். அவங்க உண்மையிலே மேஜிக் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக தாங்க மேஜிக் பண்ணுது. ஒரு ஈயை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு போய் இதை எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணி பாருங்க. ஒரு ஈயை பிடிச்சிட்டு போய் ஒரு சின்ன பாக்ஸில் வச்சு, குட்டி பாக்ஸில் சர்வே வர மாதிரி வச்சு ஃப்ரீசருக்குள்ள வச்சிட்டிங்கன்னா அந்த ஈ வந்து ஒரு குட்டி கோமாவுக்கு போயிடும். ஏன்னா அந்த கோல்ட்னஸ் பயங்கரமாக சில்னஸ் இருக்குன்னு அந்த ஈயை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் அது மறுபடியும் உள்ளேருந்து வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறம் அதை வந்து உங்களோட கையோட ஹீட்டில் கொஞ்சம் நேரம் அப்படி மூடி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஈ வந்து கோமாலேருந்து உயிர் தெளிஞ்சு பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து ஒரு மேஜிக் ட்ரிக்காகவே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 3வது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிக் லீக்குள்ள என்ட்ரு ஆயிருக்கோம்னு சொல்கிறோம். இந்த லாஸ்ட் 3 வந்து பயங்கர ஹைலைட்டான விஷயம். 3வது ஸ்னேக். ஒரு பாம்போட தலையை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த பாம்பு வந்து விஷத்தை கக்கிறதுக்கோட எபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாம்போட தலை இருக்குல்ல, அந்த பாம்போட தலை, அதான் இந்த பாம்பு பிடிக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையை வெட்டி எடுத்தா கூட அந்த தலைக்கிட்டே போக மாட்டாங்க, ரொம்ப நேரத்துக்கு அந்த தலையை சும்மா விட்டுருவாங்க. பிகாஸ் அது ஒரு ரிஃப்ளெக்ஸ் மாதிரி. இப்போ நம்மளை யாராவது வந்து தொட்டாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு இடத்துல பயங்கரமாக கூச்சம் வரும், தொட்டாங்கன்னா நம்ம பதில் பலர்னு ஒரு அறைய போடுவோம் கரெக்டாக வடிவேலு மாதிரி. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி பாம்புக்கு வந்து கிட்ட ஏதாவது ஒரு டேஞ்சர் வந்துச்சுனாலும் இல்லை கிட்ட யாராவது தொடர மாதிரி இருந்துச்சுனாலும் உடனே வந்து விஷத்தை கக்கிற எபிலிட்டி கொண்ட பாம்புகள் நிறைய இருக்குது. 1-2 பாம்பில் நிறைய எபிலிட்டிஸ் இருக்கிற பாம்பு இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாம்பு இருக்குது. ஸோ ஒரு பாம்போட தலையை வந்து வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமும் பல மணி நேரத்துக்கு, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் வரைக்கும் சொல்றாங்க, அதோட தலை வந்து உயிரோட இருக்கும்னு சொல்றாங்க. அதோட கண்ணு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கு பயங்கரமா இருந்தாலும் ஒரு பாம்போட தலையை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பாம்போட தலையில இருக்கிற கண்ணு வந்து மூவ் ஆகும். அந்த பாம்போட வாய் வந்து தரக்கும், லிட்டரலா விஷத்தை கக்கிறது மட்டும் இல்ல, வாய் வந்து தரக்கும். எஸ்பெஷலி எதிரில் யாராவது வந்தாங்கன்னா உயிரோட இருக்கிறப்ப எப்படி திறக்குதோ அதே மாதிரி விஷத்தை வாயை திறந்து வாயிலிருந்து விஷத்தையும் கக்கிற எபிலிட்டி கொண்டது பாம்பு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 2வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், which is probably the most highlight of the video, ஃபர்ஸ்ட்டை விட இது ஹைலைட்னு கூட சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாட் வார்ம்ஸ். ஃபிளாட் வார்ம்னு சொல்லப்படுற இந்த ஒரு புழுவை வந்து, ஒரு புழு இருக்குது ஓகேவா,
இந்த புழுவை வந்து நீங்கள் சக் 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 சக்குன்னு இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி 5 பங்காக வெட்டி போட்டுட்டீங்கனால் இந்த பிளாட்ஃபார்ம் என்ன தெரியுமா பண்ணும்? இந்த 5 துண்டும் வந்து 5 டிஃப்ரெண்ட்டான பிளாட்ஃபார்மாக உயிர் வாழ ஆரம்பிச்சிடும். 5மே வந்து பருசாக வளர்ந்து அந்த மொதல் பிளாட்ஃபார்ம் ஒரிஜினலாக இருந்துச்சுல அந்த புழு மாதிரியே இந்த 5 புழுவுமே வந்து மாறி ப்ராப்பராக வளர்ந்து உயிர் வாழ ஆரம்பிச்சிடும்னு தெரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் ஒரு பர்டிகுலர் லேபில் 20,000 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஓகேவா? இந்த 20,000 பிளாட்ஃபார்மும் வந்து அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து உருவாயிருக்கு. அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் எப்படிதான் சாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராபபிளி ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்து எந்த ஒரு நோயும் வரலைன்னா, அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து எந்த ஒரு தீ விபத்துமோ இல்லை எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கலைனால் அது எட்டர்னலாக வாழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய சூப்பர் பவர் கொண்ட ஒரே அனிமல் எது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரே உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் மட்டும்தான். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், மதனு இவ்வளோ பெரிய சூப்பர் பவர் வந்து 2வது இடத்துல வச்சுட்டேன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு நீ எதை தான் சொல்ல போற அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை திட்டாதீங்க, பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஹியூமன்ஸ். நம்ம அது மனுஷங்களை போய் இந்த லிஸ்ட்டில் சேர்க்குறேன். நம்ம ஆளு தான் வந்து ஏதாவது கஷ்டமான ஒரு விஷயத்தை பார்த்தா கூட ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவாங்களேன்னு கேட்டிங்கன்னா, எஸ் ட்ரூ. பட் செத்ததுக்கு அப்புறமும் பல 1000 வருடங்கள் கழிச்சு இந்த உலகத்தில் தன்னோட பேரை சொல்ல வைக்கிற பவர் இருக்கிற ஒரே உயிரினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மட்டும்தான். நம்ம ஊரில் இன்னைக்கு கடவுளாக கும்பிடுற ஆட்கள் ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு மனிதர்களாக இருக்கிறவங்க நாளைக்கு கடவுள் அளவுக்கு உயர்ந்து போகலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து செய்கிற செயலில் மட்டும்தான் இருக்குது. ஒரு நாய் எவ்வளோ நல்ல நாயாக இருந்தாலும் செத்து போனதுக்கப்புறம் அதை யாரும் பெருசாக ஞாபகம் வச்சுக்க போகிறது கிடையாது. ஒரு சிங்கம் எவ்வளோ நல்ல சிங்கமாக இருந்தாலும், எவ்வளோ பேரை ப்ரொடெக்ட் பண்ணாலும், எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணாலும் அதை யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. பட் நம்ம இன்னும் அலெக்சாண்டரை பற்றி பேசுகிறோம், இன்னும் காந்தியை பற்றி பேசுகிறோம், இன்னும் எத்தனையோ பெரியார், அம்பேத்கர் நம்ம சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இத்தனை பேர்களை பற்றி நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இந்த மாதிரி பேசுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. புத்தரை பற்றி நம்ம இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பயங்கரமான சூப்பர் பவர் கொண்ட ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்க தான். இப்போ நான் சொன்ன இந்த 9 அனிமல்லேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் வேணும்னா நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ஒரு சூப்பர் பவரோட செத்ததுக்கு அப்புறமும் பேரோட வாழலாம். அக்கிலீஸை பற்றி நம்ம இன்னும் பேசுகிறோம், கரெக்டாக? இந்த மாதிரி இந்த நிறைய பேரை பற்றி பேசுகிற மாதிரி நீங்களும் செத்ததுக்கு அப்புறம் உயிரோட வாழணும்னு நினச்சிங்கன்னா அதில் நம்ம செயலில் தான் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்படி இமோஷனலாக ஒரு விஷயத்தை போட்டேன்னா. பட் எனிவே, இன்ட்ரெஸ்டிங்கான 10 செத்ததுக்கு அப்புறம் உயிர் வாழ முடிஞ்ச அனிமல்ஸ் இதுதான். இதில் உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்கள் எந்த ஒரு மேனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களோட வீடியோல பார்க்குறேன். Until then, bye. Madan Gauri signing off. Love you all. Cheers for today. Take care. Bye. Cheers, newspaper gang. Bye bye. Hello everyone.